என் இனிய இளந்தங்கோட்டை கிராமத்து மகாஜனங்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த ராமமூர்த்தி மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்திருக்கிறார். அண்ணே ஒரு நாட்டாமை. அப்ப அந்த ஊர் தெருவுல அவருக்கு எதிர்த்தாப்புல அவரை மாதிரியே ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா இவருடைய தம்பி. 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. அண்ணே ஊமை, எப்ப பார்த்தாலும் வாயில பாக்கு மண்ணுகிட்டே இருப்பாரு. தம்பிக்கு அண்ணன் மேல மரியாதை, காலில் செருப்பு போட மாட்டாரு, தரையில தான் உட்காருவாரு, ஒரு பெரிய கலையத்துல கஞ்சியை ஊத்தி இப்படி மரியாதையா குடிப்பாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தம்பியுடைய காதலின்னு தெரியாமலேயே அண்ணே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அண்ணனுக்கு தம்பி பொண்டாட்டி மேல உள்ள தப்பான எண்ணம் மாறவே இல்லை. அவ குளிக்கும் போது பாக்குறான், அவ இடுப்ப பாக்குறான், அவ அடுப்படியில் இருந்தாலும் பாக்குறான். ஓ நிப்பாட்டியா, மாயி கதையும் வாலி கதையும் மிக்ஸ் பண்ணி புல்ட்டா விட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அதிக ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேயா. டேய், நீ யாரா இதை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன டைட்டானிக் படத்தோட ப்ரொடியூசரா? உங்ககிட்ட நான் கருத்து கேட்கறதுக்கு. டூரிங் கொட்டாயில படம் பாக்குறவன் நீ. ஆனா இவங்க எல்லாம் எத்தனை கொட்டாய் பார்த்தவங்க தெரியுமாடா? நீ போடா. எங்க அப்பங்கிட்ட பணம் கேட்பேன், பட்டணத்துக்கு போவேன். நான் இப்ப சொன்ன கதைய படமா எடுப்பேன்டா. கிழிஞ்சது கிழிஞ்சா தச்சுக்கொண்டா. யோ, உங்க அப்பனே கோணத்துல காசு ஒளிச்சு வச்சுட்டு அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு எங்கேயா கொடுக்க போறான்? அவன் வேணா காசு அளக்கலாம்டா, ஆனா நான் அளக்க போறதே இனி வேறடா. இங்க வாப்பா. தெற்கு வடக்கா வீடு எவ்வளவுப்பா இருக்குது? 20 அடி இருக்கு சார். சுப்பனியா யாருங்க இவரு? எங்க அம்மாவுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். அப்படின்னா எங்க அப்பா. அதுக்கே அவ்வளவு ஷாக் கொடுக்குற? டிஸ்போஸ் பண்ணியா? சாப்பிட்டுட்டு இருக்காரு சார். பின்ன நான் என்ன வாந்தி எடுத்துட்டு இருக்காரு? நான் சொல்றேன், தூக்கி அப்படி ஓரமா வச்சாதான் நாம இந்த ஏரியாவை அளக்க முடியும். தூக்கு தூக்கு. வாயா. விடாத. தூக்கு. கொஞ்சம் இருக்கு. இப்ப தூக்குங்க. தூக்கு தூக்கு. வா வா. லக்கேஜ் எப்படி கொண்டு வந்து வை. இப்படிதான். போங்க போங்க. எப்பா நீங்க 2 பேரும் யாருப்பா? அத நான் சொல்றேன். ஏன் அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க? அவங்களுக்கு உள்ள டியூட்டி இருக்கு. நீங்க போங்க. நைனா இவங்க இந்த வீட்டை அளக்க வந்தவங்க. இந்த வீட்டை நான் விற்க போறேன்ப்பா. அதுல வர்ற பணத்துல நான் ஒரு படம் எடுக்க போறேன். அதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன். ஏன் உங்களுக்கு நன்றி போஸ்டரே அடிப்பேன். நான் உன்னை ஜோத்தாலேயே அடிப்பேன். ஏண்டா இது என்ன உன் பாட்ட போட்ட சம்பாதிச்சதா? எல்லாம் என்னுடைய ரத்தம்டா. இந்த வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. ஒரு செங்கலை வச்சு நான் என்ன நாக்கு வலிக்கிறதா? உன் செங்கல் எனக்கு தேவையில்லை. செங்கல்பட்டை தாண்டி இருக்கிற சென்னைக்கு நான் போக போறேன். சென்னைக்கா? ஆமா, சென்னை என்ன வாடா. அங்கதான் என் நண்பன் விஸ்வநாதன் இருக்கிறான். ஏன் அவன் வெண்ண வியாபாரம் பண்றானா? இல்ல, விஞ்ஞான வியாபாரம் பண்றான். அவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதே, அது ஒரு மூழ்காத ஷிப்புப்பா. அதுல போய் 2 பேரும் மீன் பிடிக்க போறீங்களா? இல்ல, சீன் பிடிக்க போறேன். ஒரு பெரிய கதாசிரியன் ஆகிறதா என்னுடைய லட்சியமே. அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விஸ்வநாதன் உதவி செய்வான். நைனா, இனிமே உன் உதவி எனக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் கம்ப்யூட்டர்ல இந்நேரத்துக்கு பல லட்சங்களை போட்டு பெருக்கிக்கிட்டு இருப்பான். எப்போதும் தப்பில்லை ஒத்துக்கிடணும். அட எல்லோரும் மாவாட்ட. என்னங்க என்னங்க, என்னாச்சு? அங்க ஒரு ஆளு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு உட்கார்ந்து. அதெல்லாம் பார்க்க கூடாதுடி. ஐயோ, தேங்காய் திருவிட்டு இருக்காருங்க. அப்படியா? கேட்டியா? ஐயோ, தெரியாத ஆள்கிட்ட எப்படிங்க தேங்காய் கேக்குறது? தேங்காயா கேட்க சொன்னேன். இந்த வீட்டு ஓனர் விஸ்வநாதன் எங்க இருக்கான்னு கேட்டுக்கலாம்ல. சமயக்காரரே. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. ராமமூர்த்தி. விஸ்வநாதா. ராமமூர்த்தி. ராமு. என்னங்க நீங்க? என்ன இது சமையல்காரர்கிட்ட போய்? வாயக்கெழுது. யார் சமயக்காரன்? இதுதான் என்னுடைய உயிர் நண்பன் விஸ்வநாதன். விஸ்வநாதா, இவங்க கிட்ட தான் ஹஸ்பண்டா வேலை பாக்குறேன். வணக்கங்க. ஆமா, என்னடா இது மாறு வேஷம்? மாறு வேஷம் இல்லடா, இதான் ஒரிஜினல் கெட்டப்பே. அப்ப உன் வேலை? வேலை இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு. டேய், கம்ப்யூட்டர்னே, கால்குலேட்டர்னே, இன்டர்நெட்னேடா. அட நீ வேற, அடுப்படி தான் நமக்கு கம்ப்யூட்டர் சென்டர், அடுப்பு தான் கால்குலேட்டர், இஞ்சி இடிக்கிறதா இன்டர்நெட். விஸ்வநாதா. ராமமூர்த்தி, உனக்கு இன்னுமாடா புரியல? அதாவது சும்மா உங்ககிட்ட ஒரு பந்தாவுக்காக கம்ப்யூட்டர் இன்டர்நெட்னு கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். சிச்சு, அப்ப இந்த வீடு, சாப்பாடு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிடா? எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கல்ல. எவங்க பாத்துக்குவாங்க? என்னங்க? இதோ வந்துட்டேன். யார் இவங்க எல்லாம்? இது சூப்பர் பிகரா இருக்குதே. யாரா இது? ஓய், என் மிஸ்ஸஸ். அப்படியா? வணக்கங்க. வணக்கம். என்ன பத்தி கொஞ்சம் அப்படியே. இவன் தான் ராமு, என் உயிர் சிநேகிதன். ஆமா. அது இது என் கூட ஒரு 5 வருஷமா இருக்குதுங்க. என்னது?
இல்ல ஏன் மிஸ்ஸஸ் சொல்ல வந்தங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் இவரோட பஞ்சாதி. சுத்த நாட்டுப்புறமா இருக்கேன். ஆமாமா, இது நாட்டுப்புறம் தான். இப்பதானே சென்னைக்கு வந்திருக்கா. கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கூட்டு போய் இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே புருஷன மரியாதை எல்லாம் பேச கத்துக்குவா. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? மேடம் யாரும் நினைச்சிட்டீங்க? யாரு? டிவி நடிகை. டிவி நடிகையா? இது வரைக்கும் எந்த டிவிலையும் பார்த்தது இல்லையாப்பா? டிவி ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியாதியா? ஆமா, ஆன் பண்ணி வச்சா ரொம்ப தெரிஞ்சிடும். ஏய், என் வைஃப்டா. ஆமா, ஐயோ, இவங்க தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே. 36 சேனல்ல இவங்க தானே வர்றாங்க. டிஸ்கவரி சேனல்ல கூட இவங்க தானே மெயின் ஆர்டிஸ்ட். இதே சொல்றத நேத்து கொடுத்தாங்க. யோ, அவங்க இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு பந்தம். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீடெல்லாம் விட முடியாது, வெளியில போ சொல்லுங்க. ஐயோ மீனா, இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? ஏய், இது ஓவரா இருக்குடா. சினிமால கதை எழுதுறதுக்காக நம்மள நம்பித்தானே மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை போய் விரட்டி விட்டா அவனுக்கு யார் மீனா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவன் பாட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே மீனா. மேடம் ஒரு நிமிஷம் வாங்க. அம்மா வாங்கம்மா. அவன் சினிமாவுக்குனே கதை எழுத வந்திருக்கான். எந்த கம்ப்யூட்டர் எந்த வைரஸுக்குன்னு யாருக்கு தெரியும்? அவன் நாளைக்கே கதை எழுதி சினிமால பெரிய ஆயிட்டான்னா அவனை வச்சே நீங்க டிவில இருந்து சினிமாவுக்கு ஜம்ப் ஆயிடலாம். எப்படி? கரெக்ட். இந்த மாதிரி ஐடியா கொடுக்கிறதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளை நான் பிஏவா வச்சிருக்கேன். அவனை மடக்கலாம். ஃபாலோ மீ. உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஐயோ, திடீர்னு கேக்குறாங்களே. எடுத்து கொடுறா. அதான் ராமூர்த்தி இப்பதானமா சொன்னேன். ராமூர்த்தி. உங்களுக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கிறேங்க. முனுசாமி ஓகேயா? ஐயோ, அது இல்லங்க. உங்களுக்கு கதை சுமாராவது எழுத தெரியுமா? என்னமா அது சூப்பரா எழுதுவாமா. இந்த பெட்டி ஃபுல்லா கதை தாங்க. இந்த மாதிரி ஊர்ல 4 பெட்டி இருக்குது. என் பிஏ சுகுமார் ரொம்ப கம்பல் பண்றாரு. இவங்க தங்கறதுக்கு அந்த போர்ஷனை கொடுத்துருங்க. எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி. ஏமா, மத்தியானம் உனக்கு வழக்கம் போல சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல், மட்டன் வறுவல் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டுமா? நோ 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 நோ. நான் இப்ப ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்ல, டயட்ல இருக்கேன். எனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் மெனு கொடுத்துட்டு வாங்க. எஸ் மேடம். அந்த வறுவல் சமாச்சார மேட்டர்ல எனக்கு அனுப்பிச்சிருங்க. மேடம்த்துக்கு அந்த ஒரு பழம். ஓகேங்க. வர மேடம். ஒரு பழம் தான் சாப்பாடா? ஒரு பழம் தின்னா அப்படி ஓங்குதாங்க வளர்ந்துருக்காங்க. ஆமாண்டா. என்ன பழம்டா அது? அது பலாப்பழம்டா. பழமா? ஒரு ஃபுல் பழத்தை வீடு கட்டி திங்கிறதுக்கு பேரு டயட்டா? என்னடா? ஐயோ ஐயோ ஐயோ, அநியாயமா இருக்கே. பாத்தியா, ஒரு தாலி தொங்குதுடா இங்க. யாருதுன்னு தெரியலையே. ஐயோ, இதுக்கு ஏன் கத்துறீங்க? குளிக்கும் போது உருத்துதே, நான் தான் தாலியை கட்டி வச்சேன். எடுத்து வைங்க, நைட் வந்து போட்டுக்கிறேன். நைட்டு போட்டுக்கிறதுக்கு இது என்ன நைட்டியா? இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். என்னடா? என்னங்க என்னங்க இது? சென்னையில தாலி எல்லாம் கழட்டி தொங்க விடுறாங்க. இது அலைப்பாய்தே ஸ்டைல்ரி. இது பரவாயில்ல. பட்டணத்துல சில பொம்பளைங்க புருஷனையே கட்டி தொங்க விட்டுறாளுங்க இந்த மாதிரி. யார் அது? டேய், உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year. ஆனா 10 வயசுல ஒரு பையனை பெத்து வச்சிருக்கிற. திருட்டு பையன்டா நீ. அடச்சே, இவன் பக்கத்து வீட்டுக்கார பையன்டா. பக்கத்து வீட்டு பையனா? ஆ. அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கான்? விடுமா, பட்டணத்துல இதெல்லாம் சகஜம். விவசாய இல்லாம தான். ஆமா, ஆன்டி சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்காங்களே. யாருன்னு அங்கிள்? என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி வெள்ளிட நானு. மண்ணை புழக்க போறேன், மலைய புரட்ட போறேன்டா நானு. இவ்வளவு அழகா இருக்காங்களே, யாருன்னு ஆன்டி? அவதான்டா என் பொண்டாட்டி. குரங்கு கையில பூமாலை. ஏய், நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடா. அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டான். விடு. குரங்கு கையில பூ மாலை. சூப்பர் டைட்டில். சாங்குக்கு குட்டாலம் போயிருவேன். ஜரகண்டி ஏழுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்த லட்சா கோவிந்தா கோவிந்த லட்சா கோவிந்தா. நைனா உண்டியில காசு பாடு. சரிதான். இந்த நிலைமை வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு சீக்கிரம் வந்துடுச்சா? நீ என்ன சொல்ற நைனா? இப்போ நீ வீட்டுக்குள்ள பிச்சை எடுக்கிற. இன்னும் கொஞ்ச நாள் போனா நடு ரோடு தானே? ஆமா நைனா, ரோடா தான் போறோம். ஆனா பிச்சை இல்ல, பிரார்த்தனை. ராத்திரி பெருமாள் என் கனவுல வந்து என் நெத்தியில இவ்வளவு பெரிய நாமத்தை போட்டு நீ வீடு வீடா போய் பிச்சை எடுத்து அரிசி வாங்கி அத 10 பேருக்கு பொங்கி தளிக போடுறேன்னு சொன்னாரு நைனா. இத பாருமா, நீ தளிக போடுவியோ இல்ல தாளிச்சு போடுவியோ, இந்த கோலத்தோட நீ வெளியே போறது எனக்கே பயமா இருக்குமா. பெருமாளே, என் நைனா இப்படி எல்லாம் பேத்துறாரேன்னு சொல்லி கோவத்துல அவரு கண்ணை குத்திராத. கண்ணை குத்தினா ஆபரேஷன் பண்றதுக்கு அவர் என்ன ஐ டாக்டர் அகர்வாலா? ஆனலகம்பா, வா காட்டுறேன். நைனா, என் கனவுல வந்த பெருமாளை நானே வரைஞ்சிருக்கிற பாரு நைனா. இவருதான் தினம் என் கனவுல வந்து இஞ்சி ரங்கோன்னு என்ன பாட்டு பாடி இம்சை பண்றாரு நைனா. இன்ஜினியரிங்கோன்னு பாடுறானா? பாத்துமா, ஒருவேளை இஞ்சி முறப்பா விக்கிறவனா இருக்க போறான். நைனா, இவர் மூஞ்சி இன்ச்சா பாரு நைனா, ஒரு ஒளி தெரியும். ஒளியா?
என்னமா அது? இந்த மூஞ்சியை பார்த்தா பெருமாள் மாதிரியும் இல்ல அனுமார் மாதிரியும் இல்ல, ரெண்டும் கெட்டானா இருக்குது. பத்தாத்துக்கு மீசை வேற இருக்குது. கும்பிட்டுக்கா நைனா, இவரு 7 மலை தாண்டி இருந்தாலும் 7 கடலை தாண்டி இருந்தாலும் இல்ல லாக்அப்ல 70 கம்பியை எண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய போகிறேன். விதி யார விட்டது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதலாளியோட இன்னைக்கு சென்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த மூஞ்சியோட இருக்கிற இவன் அநேகமா தற்கொலை பண்ணிக்க கடலுக்கு வந்தாலும் வருவான். அவனை அப்படியே அமுக்கி ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டாந்துறேன். நைனா, நீ எப்படியாவது இவரை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னு வையி, நான் தினம் இவரோட இஞ்சரங்கோன்னு பாட்டு பாடுவேன் நைனா. அடடடடடா. சிலோனியும் திருப்பதியும் மிக்ஸ் பண்ணி என்னமா பாடுறேன். யூ கண்டினியூ. பெருமாளே, உன் முகத்துல வந்து எவனோ விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இவன் ஏன் குடும்பத்துல வந்து விளையாடிட கூடாது. வா நைனா. அவ எப்படியோ வாழ போறான்னு நினைச்சேன். கடைசியா இப்படியா? மனசு தேத்திக்க வச்சு, மனசு தேத்திக்கோ. முதலாளி, இந்த சென்டர் ஃபிகர் யாரு? அவன் தான் என் மாப்பிள, தங்கச்சி பையன். விஸ்வநாதா, மாமா நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான்டா வரேன். ஏண்டா என்னடா இதெல்லாம்? இவங்களாம் பக்கத்தாத்து மாமிங்க, டிவி சீரியல் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சார்தான். அவங்க வீட்டு புருஷங்களை ஆபீஸ்க்கு அமிச்சிட்டு அவங்க இந்த புருஷனோட டிவி பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, உன் சம்சாரம் எங்கடா? அவங்க வந்து டிவி சீரியல் நடிக்க போயிருக்காங்க. கிழிஞ்சது போங்க. பொண்டாட்டி டிவியில நடிக்கிறா, புருஷங்காரன் டிவிய வாட்ச் பண்றானா? எஸ். நல்ல குடும்பம். குடும்பம் முடிஞ்சிருச்சு. இப்ப குலவிளக்கு. கொலை விளக்காவது குத்து விளக்காவது சும்மா இருடா. டேய், உன் பொண்டாட்டி திருந்தி இருப்பாளான்னு பார்க்க வந்தேன்டா. பார்க்க வந்த இடத்துல இந்த மூதேவிகளை பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த ஆள் ஓவரா பேசுறாரே. இவர் யாரு மாமா? இவரே என்கிட்ட முதலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட கணக்கு பிள்ளையா இருக்காருடா. பேரு காத்தவராயன். டேய் விஸ்வநாதா, நான் இப்ப கும்பமேளாவுக்கு போறேன். திரும்பி வரும்போது வந்தால் வருவேன். இந்த பாரு, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது நீங்க 2 பேரும் ஒழுங்கா ஒத்துமையா குடும்பம் நடத்தணும். இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஜாக்கிரதை. வாயா. நீங்க வேணா போங்க. இவரோட சம்சாரத்தை நான் பார்த்ததே இல்லை. இருந்து பார்த்துட்டு வரேனே. அடச்சி வாயா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. எவன்டா அவன் பின்னால சவுண்ட் கொடுக்கறது? நீயா? அந்த ஆள் ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்தறீங்க, ஆட்டோவை பிடிச்சிருப்பான். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம கதையில வராதா? ஐயோ வந்துட்டாங்க. ஐஸ் ஐஸ். வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி, கோன் ஐஸ் வாங்கி வாய் நிறைய அடைச்சுக்கிட்டு இந்த மூதேவிக்கு ஒரு 40 ரூபாயை கொடுத்துட்டு உள்ள வா. எனக்கு தான் நீ ஒத்திருக்கி, அது போதும். പക്ഷേ ஒரு ദിവസം കഴിഞ്ഞ പിന്നെ ஓஹோ, மொட்டை பெட்டிஷன் குட்டப்ப நாயர் வீடா இருக்குமோ? ക്ഷമിക്കണം, ഞാൻ அட்ரஸ் மாதிரி விட வந்தோம். இல்ல போய் சார், நீங்க அட்ரஸ் மாதிரி வரல, ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் வேணும்? விஸ்வநாதன். இது மிஸ்டர் விஸ்வநாதன் வீடு தான். டாய், யாரா நீ? யார் நீ? என் பேர் ராமமூர்த்தி. நான் இந்த வீட்டுல தான் குடியிருக்கிறேன். அதான் என் போர்ஷன். என் பேரை சுருக்கி ராமுன்னு கூப்பிடுவாங்க. நாங்க எதையும் சுருக்க மாட்டோம், நீளமா முழுசா தான் கூப்பிடுவோம். கூப்பிட்டுக்கங்க. ஆமா, பிச்சு எங்க போயிருக்கான்? பின்னாடி இருக்கான் கண்ணாடி. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னப்பா அது? குபீர்னு எந்திரிச்சு நட்டு குத்தலா நிக்கிற. பின்னால என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருந்தேன் சார். அன்னைக்கு நீங்களும் பாவாவும் ரெட்டையா வந்தீங்க, இன்னைக்கு நீங்க மட்டும் ஒத்தையா வந்து நிக்கிறீங்க. மாமா கும்பமேளால போயிட்டாரு, இப்ப நீங்க. இவர் கும்பகோணத்துல போயிருவாரு. டேய், இது என்ன வாயா இல்ல காவாயா? கம்முனு இத பாரு தம்பி, விதிங்கிறது ஒரு ரயில் வண்டி மாதிரி. அவங்கவங்க ஸ்டேஷன் வரும்போது அவங்கவங்க இறங்கித்தானப்பா ஆகணும். ஆஹா, சூப்பர் தத்துவம். நீங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்க போறீங்க? நான் எங்கேயும் இறங்குறதா இல்ல. ஏன்? நான் வித்தவுட்ல எல்லாம் போய்கிட்டு இருக்கேன். சரி, அதை விட உங்க மாமா சாவறதுக்கு முன்னால சொன்னபடி நான் உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்ட லம்பா இதுல போட்டு கொண்டாந்து இருக்கிறேன். எங்க உன் பொண்டாட்டிய கூப்பிடு. ஏன் பொண்டாட்டி எங்க இருக்கா? அவதான் சீரியலுக்கு போயிருக்காளே. எது சீரியலா? டிவி சீரியல் பாத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்து ரூம்ல. இப்ப வந்துருவாங்க. இப்ப வந்துருவாங்க. டீ குடிக்காத ஆம்பளையும் டிவி பார்க்காத பொம்பளையும் பார்க்க முடியுமா? காலம் அப்படி ஆயிப்போச்சு. ராமு, யாரு இந்த பொண்ணு? இது இவன் பொண்டாட்டி. டேய், என்னடா சொல்ற? பின்ன ஓம் பொண்டாட்டி சொல்லாம என்னன்னு சொல்றது? அதானே. ஆமா. ஓஹோ, பிச்சு பொண்டாட்டியா?
பாப்பா ரொம்ப பந்தாவா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆமா, ஆமா. ஆனா நேர்ல பாக்கும்போது படு பவ்யமா இருக்கே. அப்படிதான் இருக்கு. இல்லாடி பாடி பொண்ணு அப்படியே மாத்திட்டியே. எப்படி மாறிச்சுன்னு தானே எனக்கே தெரியல. அது வந்து திடீர்னு மாறினதுனால அவன் மாத்தினது அவனுக்கே தெரியாம போயிருச்சு. டோட்டலா மாறி போச்சு. எனக்கு டோட்டலா ஆச்சரியமாயி போச்சு. அப்புறம் என்ன பேச்சு? நீ போய் சார் வந்திருக்காருல, சமையல் ரெடி பண்ணு. நீ உன் போர்ஷனுக்கு போயிருப்பா. ஆமா. நான் வரேன் சார். அடி, அப்புறமா அடி. நில்லுமா. ஏண்டா ராமூர்த்தி, அவன் பொண்டாட்டி எதுக்காக ஓம் போர்ஷனுக்குள்ள போறா? அதானே, அது இந்த டிவியை ஆஃப் பண்றதுக்காக போகுது போல இருக்கு. இந்தாமா, அதெல்லாம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீ உன் புருஷன் போர்ஷனுக்கு போ. இப்ப பார்த்தாலும் டிவி கெட்ட பழக்கம். போ, சொல்றாருல போ. எது சொன்னாலும் நிதானமா நின்னு கேட்டுக்கிட்டு தான் போகும். இருக்கட்டும். அப்புறம் என்ன, பணம் வந்துருச்சு. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதையும் பாத்துக்கிட்டீங்க. எப்ப கிளம்புறதா உத்தேசம்? இன்னைக்கா இல்ல நாளை காலையிலயா? எதுக்கு நாளைக்கு கிளம்புற? இப்பயே கிளம்புறீங்களா? இன்னொரு 10-15 நாளைக்கு இங்க தங்கி அமௌண்ட கொடுக்கறதுக்கு முன்னால அவங்க 2 பேரும் அந்யோன்யமா இருக்காங்களான்னு நான் கண்காணிக்கணும். 10-15 நாளா? இந்த வீடு வசதிப்படாது. லாட்ஜ்ல ரூம் போட்டுட்டுமா? உனக்கு அறிவுங்கிறது சுத்தமா கிடையாது. லாட்ஜ்ல உட்கார்ந்துகிட்டு இங்க எப்படி வாட்ச் பண்ண முடியும்? நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நானும் என் பொண்ணும் இங்கேயே தங்கிக்கிறோம். பொண்ணா? ஆமா, கூட வந்திருக்காளே, அங்க பாரு. இவதான் என் பொண்ணு ஆண்டாளு. பார்த்தாலே தெரியுது. என்ன இந்த ஆளு மூஞ்சிய பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற? என்னாச்சு? போங்க நைனா, எனக்கு வெக்கம் வந்துருச்சு. ஆஹா, உனக்கு முதல்ல வெக்கம் வந்து நான் இப்பதாம்மா பாக்குறேன். ஐயா, இந்த கையை கொடுங்க. என் பொண்ணு கூட வெக்கப்பட வச்சிட்டீங்களே. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன கன்றாவி கேள்வி இது? எனக்கு கல்யாணம் ஆனதுனால தான்மா நீயே பிறந்த. ஒண்ணு கேக்கல நைனா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாயாத தம்பி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குது. இல்ல இல்லையா? ஐ லவ் யூ. ஓவர் சவுண்டான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கடா இது. டேய், என்ன சவுண்டே இல்லாம தள்ளிட்டு போ பாக்குறியா? இத பாரு, இத தலைமாட்டுல வச்சு படுத்துக்க. தரமான தம்பதிகளுக்கு தரப்பட வேண்டிய பணம் இந்த தருதல தள்ளிட்டு போட போறான். அவர் அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. ஆமா, போன வருஷம் ஓடின படத்திலே அதிகமா ஓடினது படையப்பா. அதுக்கு அடுத்து ஓடினது பாளையத்தம்மன் தானே. சோ பக்தி படத்துக்கு எப்பவுமே மக்கள் மத்தியில அபரிமிதமான ஒரு வரவேற்பு இருக்கு. நாமளும் ஔவையார் கதையை ஜோதியா வச்சு ஆரம்பிச்சா என்ன? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் சாங்ல வச்சுக்கலாம். ஆத்திச்சூடியிலே ஆரம்பிச்சுக்கலாம். ஆஹா, ஔவையார் ஓடி வராங்க, குளத்துல குதிக்கிறாங்க. இப்ப ஜோதிகா ஔவையார குளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் சாங். அறம் செய்ய விரும்பு 60 சினம். என்னடா இது? குஜராத்ல வந்த நிலநடுக்கம் இப்ப சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்துச்சா? இப்ப என்ன பண்றது? ஆஹா, இதுதான் அந்த டேபிள் அதிர்ச்சிக்கு காரணமா? அறம் செய்ய விரும்பு 60 சினம். போன பிறவியில காட்டெருமையா இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த வருஷம் உன் 7 என்னால தாங்க முடியலம்மா. 7 மலை அரை. இந்த அரை சந்தேகமே இல்ல, 7 மலை தான். பெருமாளே, ஐயா பெருமாளே. நான் வெறும் ஆள். நான் எங்க போனாலும் என் கால்ல சக்கரத்தை கட்ட மாதிரி என் பின்னாடியே அலையிறேன். உன் சங்க பிடிச்சிருவாமா? சங்கு சங்கு சக்கரம் சாட்சாத் என் கனவுல வந்த பெருமாள் இவரேனா? ஐயோ, இந்த டார்ச்சருக்கா நான் குபேரன் கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு வந்தேன். குபேரன் கிட்ட கடனா? எனக்கு தெரியும், நீங்க கவலையே படாதீங்க. நம்ம ஏதாவது தொழில் பண்ணி கடனை எல்லாம் அடைச்சிடலாம். ஆமா ஆமா, டிஎன்எஸ்சி பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க. நீயே லோன் போட்டு தொழில் பண்ணிக்க போ. ஓ பெருமாள். ஔவையாருக்கு டீனேஜ்ல என்ன பேர் வைக்கலாம்? அலமேலு. அலமேலு, இங்க சக்கரத்து பேர் மட்டும் சொல்லாதீங்க. ஐயோ, லட்டு மாதிரி வந்த கற்பனை எல்லாம் புட்டுக்கிட்டு போயிருச்சே. லட்டு அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் வாங்கிட்டு வர சொல்றேன். போ, அப்படியே போ. லாரி அடிபட்டு. ச்சே, மூடே அப்செட் ஆயி போச்சே. பேசாம இதே சாங் அப்படியே மும்தாஜுக்கு மாத்தி விட்டு மூடாக்கி விட்டுலாமா? எழுதிருவோம். அறம் செய்ய விரும்புடா கண்ணாளா 60 சினமாடா. ஔவ ஔவ ஔவையார் ஔவையார். ஐயோ,
அசிக்கி பிடிக்கிற. என்னையா அப்பனும் பொண்ணுமா சேர்ந்து என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? சுவாமி, நீங்க மேல திருப்பதினா நான் கீழ திருப்பதி, நீங்க பெருமாள்னா நான் ஆண்டாளோ. ஆமா, நீ பிச்சைக்காரினா இந்த ஆள் பைத்தியக்காரன், எச்சக்காரன். ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு சிக்கு சிக்கு ஜிங்கு. ஐயா, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இவர் பின்னாடி சுத்திரிய வெக்கமால. அவருக்கு தான் கல்யாணம் ஆகல, அதனால தான் நான் அவரையே சுத்தி சுத்தி வரேன். நான் அவரை தாண்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன கேட்டா சட்டை ஐயோ, அவரை போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறியே. தோ நிக்கிறானே உன் புருஷன். நீ அவரை அடி உத கொல்லு, உன்னை யாரு வேண்டான்னு கேக்குறா. ஆனா என் நாதாவோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நீ யாரடி? நான் யாரா? என்னங்க இது? விஸ்வநாதா, ராமூர்த்தி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. இதுக்கு மேல என்னாலயே பொறுக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், டேய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு உன் போர்ஷனுக்கு போ. சரி. அவ ஐடியல் சோப் கொடுத்தா நல்லா துவைப்பா. அது நீங்க வாங்கலாம் எப்படி? என்னால வர முடியாது. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா, புருஷன்கார பொண்டாட்டிய வாங்கன்னு கூப்பிடுறா, ஆனா பொண்டாட்டிக்காரி அடுத்த வீட்டுக்கார சட்டையை பிடிச்சு இழுக்குறா. ஐயோ ஐயோ, இங்க என்னென்னமோ குலுமால் எல்லாம் நடக்குது. கிறுக்கி குருமாவும் இல்ல குருமாவும் இல்ல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கறதும், ஒரு பொண்டாட்டி புருஷன் மேல உரிமை எடுத்துக்கிறதும் நம்ம மண்ணோட கலாச்சாரம் பண்பாடு இல்லடா. ஆமா. டேய், நீங்க கதை சொல்ல போனீங்க, என்னாச்சு? ஆமா, ஓப்பனிங்லயே ஐயோ, நீங்க க்ளோஸ் பண்ற, அங்க போய் ஓபன் பண்றா. சரி, போடா. வாங்க வாங்க, கூட்டி போங்க. நீ ஏன் அவளை தொடுற? என்னங்க சுவாமி, போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வரும்போது எனக்கு பல்லி மிட்டாய் வாங்கிட்டு வரீங்களா? உனக்கு பாச்சா உருண்டையே வாங்கிட்டு வரேன். டாடா சீரியா. என் கல்யாணம் முடியற வரைக்கும் நீ துட்டு யாருக்கு கொடுக்க கூடாது. ஆண்டே, ஆ, கேக்குறேனேன்னு கோவிச்சுக்காரு. நீ அந்த கிறுக்கு பையிலையா கட்டிக்க போற? எவனை பத்தி என்ன சொன்ன? வானே, நான் கை கழுவிட்டு சாப்பிட போலாம். மூதேவி நடைய பாரு. கதை பிரமாதமா வந்திருக்கு. யாரை போடலாம்? நடிகர் நடிகைகள் கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் பாதி ஷூட்டிங்ல கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கு அவர் டெக்னிக் தான் கரெக்ட். பேசாம ஒரு காக்காவை மெயின் கேரக்டரா வச்சு டெவலப் பண்ணிட வேண்டியதான். என்ன கொஞ்சம் கிராபிக்ஸ் பண்ணணும், எண்ட்ல ஒரு அம்மன் டான்ஸ் வைக்கணும், வச்சுட்டா போச்சு. ஆனா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வாங்கிடணும். காக்கைகளே காக்கைகளே, பிளாக் கலர் காக்கைகளே, சின்ன சின்னதாய் வடை திருடும் சிக்குப்புக்கு காக்கைகளே, நேற்று முன்னிரவில் கைவி கெட வடைய. என்ன காக்கா யூனியன்ல இருந்து யாராவது வந்திருக்காங்களா? என்ன கத்தி, உங்க கையால என் கைய வெட்டுங்க. ஒண்ணு செய்யறேன், ஒன்னையே வேணாலும் ரெண்டா வெட்டுறேன். ஆனா ஏன் வெட்டணும் மட்டும் சொல்லு. ஏன் வெட்டணும்னு நான் சொல்லணுமாக்கோ? நேத்துக்கு அவ வெட்டிக்கிட்டதுக்கு மட்டும் பதறி போய் அவளுக்கு கட்டு போட்டீங்களே, அது மாதிரி எனக்கும் கைய வெட்டி கட்டு போடுங்க. நாம அப்படியா? கட்டுண்டு இருப்போம். வேணா ஒண்ணு செய்யறேன், உன் கழுத்து அப்படியே நல்லா நெரிச்சு உன் கால் கட்டை விரல் ரெண்டையும் வேணா சேர்த்து உடனே கட்டிடுறேன். பிடிக்கல, இது பிடிக்கல, சுத்தமா இது பிடிக்கல. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு இதுக்கு மேல போறதுக்கு இடமும் இல்ல. ஏமா இதெல்லாம் ஒரே டைலாக் தானே, இதையே மணிரத்னம் படம் மாதிரி பிட்டு பிட்டா சொல்றேன். அப்ப எனக்கு ஒரு முடிவு எடுங்க. முடிதானே? எடுக்கணுமா? எடுத்துறேன். தா, இப்படி இது வெறும் ஷோகேஸ் தான். அலும்பு பண்ணுனே, மொத்த கோடவுனையும் காலி பண்ணிடுவேன். எஸ்கேப் ஆயிக்கோ, இனிமே என் பக்கமே வராத. அக்கா, எங்க அம்மா உங்ககிட்ட மிளகாப்பொடி வாங்கிட்டு சொல்லிச்சுக்கா. நானே வயிற்றுச்சல் இருக்கிற உனக்கு மிளகாப்பொடி வேணா, நான் ஒண்ணு தர மாட்டேன் போ. அக்கா, வயிறு அளவுக்கு என்ன இருந்துச்சு? என் பெருமாளே என் முடிய கட் பண்ணி என்ன பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. ஏன்டா சிரிக்கிறா? பாத்தியா, முடிய அவருக்கு ரொம்ப பிடிச்சனால தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. அப்படியா? அப்படியா? யார் நீங்க? ஆளவந்தான் யூனிட்ல இருந்து வந்திருக்கீங்களா? பெருமாளே, நான் தான் உங்க ஆண்டாளே. அடி பாவி, இவ்வளவு நாளா உனக்கு உள்ளதான் காலியா இருந்துச்சு, இப்ப வெளியே ஆக்கிட்டியா? ஏன் இப்படி பண்ண? என்ன பெருமாள், நீங்க உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாதா? என்னது? அன்னைக்கு நீங்க ஆசையா என் முடிய வெட்டினீங்கல்ல, அதுக்கு? அதனால நான் மொத்த முடியும் உங்களுக்கு காணிக்கையாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட ஞான சூன்யம், வீட்டே இப்படி பார்பர் ஷாப் மாதிரி ஆக்கிவிட்டியே. பெருமாள், நான் மட்டும் இல்ல, பெருமாளை பாக்குறதுக்கு நிறைய பேர் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்க அங்க போறீங்க, பெருமாள் இங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் தான் எல்லாரும் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏமண்டி, அந்த ரெண்டு பெருமாள் சூடண்டி.
எஃபெக்ட் மாதிரியே இருக்குதே. ஆஹா, ஒவ்வொருத்தரும் 2 எடுப்பு சாப்பாடு சாப்பிடுவான் போல தெரியுதுப்பா. பெருமாள் எங்க ஓடுறீங்க? சூடண்டி. என்னையா இது? ஜாதி சங்கம் ஆரம்பிச்ச மாதிரி ஏதாவது மொட்டத்தல சங்கம்னு ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி தர்பூஸ் மேல மசாலா தடவன மாதிரி வந்து நிக்கிறீங்களா சார்? ஏமண்டி అందరూ பாலாஜிக்கு தண்டம் పెట్టండి. நான் பாலாஜியா? இது சொன்னா உங்க புத்தி எங்க போச்சு? எங்கயாவது பாலாஜி இப்படி டி ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு நிப்பாராயா? அடி பாவி, எங்களை ஏமாத்திட்டீடி. ஜரிகண்டி 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 ஜரிகண்டியா? இப்படி ஊர்ல அடிபட்டாதான் உனக்கு ஒரு தெளிவு வரும். பெருமாள், நான் எவ்வளவு பாக்கியம் செய்தவள். கண்ணத்தை பண்ணு மாதிரி ஆக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் பாக்கியமா? இல்லை பெருமாள். என்ன? பெருமாளை பார்க்க வர்றவங்களை எல்லாம் ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெருமாளே எனக்கு ஜருகண்டி சொல்லும்போது நான் எவ்வளவு கொடுத்து வச்சவோ. ஐயோ, இது திருந்தாத கேஸ். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஐயோ, பெருமாள் ரெஸ்ட் எடுக்க கூடாது. ஏன்? இன்னும் 3 பஸ்ல மொட்டை தலையோட ஆளுங்க எல்லாம் வர்றாங்க. ஐயோ, என்னடி மணி 11 ஆகுது, இன்னும் ஷூட்டிங் போறதுக்கு வண்டியே வரல. தெரியலமா, இது வரைக்கும் டிஃபன் காஃபி கூட வரல. இந்த லாட்ஜ்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கறாங்க. ஆமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் டிஃபன் காஃபி சாப்பாடு, வேற வேலையே இல்ல. ஆமா, வலசரவாக்கத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஏதோ 3 கிரவுண்ட் இருக்கிறதா சொன்னீங்க. எங்க அப்பா தான் அந்த நிலத்துக்கு புரோக்கர். அப்படியா? நான் ஊருக்கு போன உடனே அந்த இடத்த வாங்கணும், அதுல ஒரு பெரிய பங்களா கட்டணும், அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். மேக்கப் ரூம் மட்டும் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு ஆளைய வெளியே விடாத, எல்லாரும் ரூம்ல அடைச்சு போடு. என்ன சார் அங்க சத்தம்? எல்லாம் மோசடி, சுத்த ஃப்ராடா இருக்கு. யார ஃப்ராட்னு சொல்றீங்க? உங்க ப்ரொடியூசரும் உங்க பிஏவும் தான். ஐயோ, அவங்க லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க. ஷூட்டிங் நடத்த லொகேஷன் பார்க்க போயிருக்காங்க. என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை ஒளிச்சு வைக்க இடம் பார்க்க போயிருக்காங்க. அட பாவி பிஏ, அவனை நம்பி தானே நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டேன். அந்த கையெழுத்து தான் எனக்கு ஆதாரம். அந்த 2 ஃப்ராடு கிடைக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? 10 லட்சத்தை எப்படி கொடுப்ப? இல்ல, அது இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஆள் தெரியாம கையெழுத்து போட்டா கோர்ட் கேஸ் தான். கோர்ட் கேஸா? அட பாவி பிஏ, நீங்க நிக்க வேண்டிய இடமே வேற. நீ கையெழுத்து போட வச்சுட்டு கடைசில இந்த நிலைமையில நிக்க வச்சிட்டேடா. இந்த புலம்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக முடியாது. உள்ள போ. போகல. ஏன் சார் அழுதுட்டு இருக்கீங்க? அழாம என்ன பண்றது? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. பாம்பு வாயில சிக்கிக்கிட்டா நரகத்துக்கு தான் போகணும். 10ஆத்துக்கு நரகத்தையே வேற பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன். நைனா, நான் வைகுண்டத்துக்கு போகணும் நைனா. காசா பணமா? போய் தொலையேன். ஏன் பெருமாள் எனக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறாரு? அந்த பெருமாள் இன்னைக்கு யாருக்கும் தரிசனம் கொடுக்க மாட்டாரு. வேணும்னா தூர்தர்ஷன்ல பாரு, திருப்பதி வெங்கடேச பெருமாள் படம் போடுறாங்க. டா, சோழிய ஊட்டி போடு. ஏ பெருமாள் வாட்டமா சோழிய உருட்ட நான் சூச்சுமமா வச்சீகரா வச்சீகரான்னு பாட அந்த திருநாள் ஒரு நாள் வராமையா போயிடும். என்னங்க இது? பெத்த அப்பா முன்னாடி இப்படி பேசுறா? அப்பாவுக்கு பின்னாடியும் இப்படிதான் பேசுவா. நீ ஒண்ணு ஏதோ அவனை இழுத்துக்கிட்டு ஓடாம இவ இருக்காளே, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஓடுவா ஓடுவா, எப்படி இழுத்துட்டு ஓடுவா நானும் பாக்குறேன். முதல்ல உன் புருஷனை நீ பத்திரமா பாத்துக்காடி. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு நைட் ஷோ படம் பார்க்க போயிருக்காரு. அப்படின்னா நீ உள்ள போய் கதவை நல்லா இழுத்து மூடி படுத்துக்கா. என்னம்மா குந்திக்கிட்டு இருந்த குபீர்னு எந்திரிச்சிட்ட? வைகுண்டம் போக வேண்டாம்? இந்த மாதிரி பேய் கூட எல்லாம் பரமபத ஆனா வைகுண்டத்துக்கு போக முடியாது. நைனா, இவ மாறிட்டா பணப்பெட்டிய கொடுத்துறலாம்னு சொன்னேல்ல, இவ மாறவே இல்ல நைனா. என்ன போய் பேயின்னு சொல்ற நைனா? அவளால சொல்ல முடியுது சொல்றா, என்னால முடியலையே. மொட்டை அர்த்த ராத்திரி 11 மணிக்கு
விராலு வலையில சிக்கிக்கிச்சுன்னு சொல்லி அப்பனை எழுப்புறியே, உனக்கு முடி வளருமா? இந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த ரூமுக்கு என் பெருமாள் பாஞ்சிட்டாரு. ஆனா அந்த ரூம்ல தான் அவன் இருக்கிறான். அடச்சே, எவனோ எங்கேயோ போய் குஜால் பண்றான். நமக்கு என்ன போச்சு, பேசாம பாடு. செம்பு செம்பு செம்பங்க இருக்கு. ஐயோ இது இல்ல செண்பகம்ன்ற உன் பேரை சுருக்கி செல்லாம செம்புன்னு கூப்பிட்டேன். வா 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 5 நிமிஷம் தான் இருக்கு. யாரும் பாத்திர பாருங்க. லைட் பண்ணு. வெக்கமல்ல? எதுக்கு வைக்க பண்ணும்? சொந்த பொண்டாட்டிக்கிட்டே திருட்டு புருஷ மாதிரி வரீங்க. சரி திருட்டு பொண்டாட்டிகிட்ட சொந்த புருஷ மாதிரி போய்க்கிறேன். ஏய். இதா பாரு எதுவா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பேசுவோம் வா. அந்த மொட்டை என்னடா நான் உங்களை இழுத்துட்டு ஓடுறேன்னு சொல்லுது. அது எப்படி இழுத்துட்டு போக முடியும்? நீ என்ன இப்படி கட்டி பிடிச்சு இழுத்துட்டு போக முடியுமா? ஐயோ இன்னைக்கு ஏகாதேசி. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிருந்தோம்னா நேரா வைகுண்டத்துக்கே போயிடலாம்னு மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க. சீ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வா 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 ப்ளீஸ் வாயே. ஏய் வாண்ணா. ஐயா பாரு. ஐயா பாரு. ஐயோ இங்க வா. ஐயோ சத்தம் கேக்குது. நைனா ஏந்திரி நைனா ஏந்திரி. அடச்சே, காலை விடு. என் பெருமாள் இந்த ரூமுக்குள்ள போறத என் 2 கண்ணாலி நான் பார்த்தேன். தட்டு கதவை தட்டு. ஏ லூசு, உன் பேச்ச கட்டுக்கிட்டு நான் கதவை தட்டினா என்ன தட்டி விடுவாங்க? உள்ள பொம்பளை இருக்கா, எப்படி கதவை தட்டுறது? என்ன நீ நம்ப மாட்டேங்கிறீல? இரு. செம்பு என்னங்க கதவை லாக் பண்றாங்க. லாக் தானே பண்றாங்க. நமக்கு நல்லதா போச்சு. நாம தான் இங்க லாக் ஆகி கிடக்குறோமே. ஐயா கதவை நான் தாப்பா போட்டு. எதுக்கு? பெருமாள் உள்ள இருந்தா வெளியில வர முடியாதுல்ல. ஆமா. இப்ப நான் அந்த கதவை போய் தட்டுறேன். எதுக்கு? பெருமாள் உள்ள இருந்தா வெளியில வரணும் இல்ல. ஆமா. அப்ப வா என் கூட. மொட்டை அடிச்ச அப்புறம் தான் உனக்கு மூளையே வளர்ந்துருக்கு. ஏன் சம்பு இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? 102 கோடி. 102. அதுல இன்னும் 1 கூடனா தப்பாயிடாத. ஒண்ணு தப்பாகாது. அப்ப அந்த தப்பை நாம பண்ணலாமா? ராமு, பெருமாள் பெருமாள் ஏங்க அந்த ரூம் கதவை தட்டுறாங்க. ஐயோ இந்த முட்டையோட அட்டகாசம் தாங்க முடியலையேம்மா. இப்ப நீங்க அங்க இல்லன்னா மாட்டிப்பீங்களே. மாட்டேன் நான் அங்க போயிருவேனே. எப்படிங்க இந்த கதவை தான் லாக் பண்ணிருக்காங்கல்ல? இந்த கதை தானே லாக் பண்ணிருக்கு. அந்த கதை ஓபன் ஆயிருக்கு. இது வழியா நான் எஸ்கேப் ஆகுறேன் பாரு. சாரி டார்லிங். சாரி ஃபார் ஷார்ட். பெருமாள் பாத்தியா என் பெருமாள் உள்ள இல்ல. என்னது இது? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? பகல்ல தான் எழுத முடியலனா நைட்டும் திங்க் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. ஏன் வாயை கொப்பளிக்கிறீங்க? பல் தேக்க பிரஷ் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது பழைய பிரஷ் இருக்குமா? அத கேக்குறதுக்கு இதுவா நேரம்? பாத்ரூம்குள்ள ஒரு பிரஷ் இருக்குது, அதை வச்சு தேய்ச்சுக்கங்க. அது நல்லா தேய்க்குமா? பாத்ரூமே தேய்க்கும் போது உன் வாயை தேய்க்காதா? நான் வந்து சேந்தாம். என்ன பல் பொடி, ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு, அதை எடுத்து அப்பிக்கோ வாயில. ச்சே, நல்ல குடும்பம்டா இது. அப்பா என் மொட்டை எதுக்காக கூட்டின? இந்த பையன் உத்தம புத்திரன், அனாவசியமா நீ அவன் பேர்ல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க. நைனா இந்த வீட்ல என்னமோ கோளாறு இருக்குது. கோளாறு இந்த வீட்ல இல்ல, எங்க? உன் கபாலத்துக்குள்ள. என்ன சீ, போய் தூங்கு. இன்னைக்கு நான் விட மாட்டேன், கண்டுபிடிப்பேன். நைனா ஐயோ நைனாவை காணோம். ஐயோ நைனா ஏந்திரி நைனா ஏந்திரி. பெருமாளே இந்த ரூமுக்குள்ள இருந்து இந்த ரூமுக்கு பாஞ்சிட்டாரு. அறிவு கெட்ட மொட்டை, வெளியே தாழ்பால் போட்டிருக்கு. அவன் என்ன அனுமாரா இங்க இருந்து அங்க தாவ? ஆமா கதவு தாப்பா போட்டுருக்குது. அப்புறம் எப்படி இந்த ரூமுக்குள்ள இருந்து பெருமாள்? புலம்பாதே, தூங்கிடு. இல்ல இந்த ரூமுக்குள்ள இருந்து அந்த ரூமுக்குள்ள எப்படி? தூங்க மாட்டேன், தூங்க வைக்கிறேன். 3 மாசமா துவைக்காம வச்சிருந்த துண்டு நல்ல நேரத்துல யூஸ் ஆயிடுச்சு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.